நடனம் தாளத்திற்கும் இசைக்கும் ஏற்ப காண்பவர் கண்டு மகிழுமாறு அழகு நேர்த்தியுடன் படைக்கப்படும் கலை வடிவம். மனிதர் தம் எண்ணங்களையும் உணர்வுகளையும் மற்றவர்களோடு பரிமாறிக்கொள்ளும் மார்க்கம். அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து எளிதில் கருத்துக்களை கடத்த உதவும் பாலம். பல அசைவுகளையும் கலை நுணுக்கங்களையும் உள்ளடக்கும் உன்னதம் நாட்டியக்கலை. பரதம், குச்சிப்புடி, கதகளி, மோகினியாட்டம், ஒடிசி போன்ற பல நடன வகைகள் நாட்டிய கலையில் அடங்கும். அதற்கேற்ப பல்வேறு பாரம்பரிய இந்திய நடன வடிவங்களில் தேர்ச்சி பெற்று ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு சிங்கப்பூர் கலைத்துறைக்கு தொண்டாற்றிய நடன கலைஞர் சாந்தா பாஸ்கர். சிங்கப்பூரின் ஆக உயரிய கலை விருதான கலாச்சார பதக்கத்தை பெற்றவர். I think she was totally driven by passion. இந்தியாவின் கேரளாவில் பிறந்த இவர் பாஸ்கர் கலைக்கூடத்தின் நிறுவனர் KP பாஸ்கரை மணந்து 1955 சிங்கப்பூருக்கு குடிபெயர்ந்தார். பாஸ்கர் அங்கிள் ரொம்ப பேஷனட், பட் ஆண்டி பாஸ்கரும் வந்து ரொம்ப பேஷனட். அவங்களுக்கு நடனக்கலை மேலே ஒரு அலாதி பிரியம் இருந்தது. அதனால அவங்க 2 பேருக்கும் அது ஒரு மாதிரி வந்து கிளிக் ஆயிடுச்சு. சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பல தலைமுறை மாணவர்களை வளர்த்தெடுத்த சாந்தா பாஸ்கர் பல நடன கலைஞர்களையும் உருவாக்கியுள்ளார். கிட்டத்தட்ட 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய விஷயம். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தோடு பணியாற்றிய போது குவாண்டம் தொழில்நுட்பம், புவியியல் துறை, கணினித்துறை என அறிவியல் துறைகளை சார்ந்தவர்களோடு இணைந்து புதுமையான நடன படைப்புகளையும் தயக்கமின்றி அரங்கேற்றினார் சாந்தா பாஸ்கர். ஆண்டி பாஸ்கருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த ஒரு இன்க்விசிட்டிவ்னஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அவங்களுக்கு இங்கே வந்த போது இந்த கிராஸ் கல்ச்சுரல் அப்படின்றதுல வந்து ஒரு பயங்கர நாட்டம் வந்துருச்சு. மலாய், சீன, தாய்லாந்து நடனங்களின் சிறந்த அம்சங்களை இந்திய பாரம்பரிய நடன வகைகளுடன் இணைத்து பல புத்தாக்க அணுகுமுறைகளையும் அவர் கையாண்டார். பட்டர்ஃப்ளை லவர்ஸ் அப்படின்னு ஒரு ரொம்ப ரொம்ப பிரபலமான சைனீஸ் ஃபோக்டேல் எடுத்து அவங்க பண்ணாங்க. அதை திரும்பி ரீஸ்டேஜும் பண்ணாங்க ரீசெண்டாக இன் 2000s. அது வந்து ரொம்ப புதுமையான ஒரு விஷயம். இப்போவும் அது புதுமையான விஷயம்தான். பொது சேவை நட்சத்திர விருதை 2016 ஆண்டிலும் பாராட்டு பணி பதக்கத்தை 2021 ஆண்டிலும் பெற்றார் இவர். சாந்தா பாஸ்கரின் தலைமைத்துவத்தில் 2021 ஆண்டு தேசிய மரபுடைமை கழகம் பாஸ்கர் கலைக்கூடத்திற்கு தொட்டுணர முடியாத கலாச்சார மரபுடைமை காப்பாளர் விருது வழங்கி சிறப்பித்தது. அவங்க ஒரு முன்னோடி. எப்படி இருக்கணும்னு கற்றுக் கொடுக்கறதுல வந்து அவங்க எல்லாத்துலேயும் முன்னோடியாக இருந்தாங்க. ரொம்ப மாடர்னாக யோசிக்கிறதா இருக்கட்டும், மற்றவங்களை சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விதத்துலேயும். ஸோ ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ டான்சர், ஐ லுக் அப் டு ஹர். இவரை போலவே நடனத்தில் புதுமையான அணுகுமுறைகளை புகுத்தியதற்காகவும் மலாய், சீன பண்பாட்டு கூறுகளை கலந்து பல்லின பார்வையாளர்களை ஈர்த்ததற்காகவும் பெயர் போனவர் மாதவி கிருஷ்ணன். மாதவி கிருஷ்ணன் அவர்கள்னா நடனம்னா மாதவி கிருஷ்ணன் அப்படின்னு பேர் வாங்கினவங்க. அவங்க சிங்கப்பூரின் ஆக உயரிய கலை விருதான கலாச்சார பதக்கத்தை பெற்ற முதல் இந்தியராகவும் முதல் பெண்மணியாகவும் திகழ்ந்து நம் சமூகத்திற்கே பெருமை தேடி தந்தவர் இவர். அது எங்களுக்குலாம் வந்து ஒரு ஊக்கமாக இருந்துச்சு. ஏன்னா அப்போதான் நம்ம வந்து பரதநாட்டியம் வந்து கற்றுக்க ஆரம்பித்தோம். ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு பரதநாட்டியத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கேன், ஒரு இந்திய பெண்ணுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கேன். எங்களை மாதிரி வந்து சின்ன மாணவர்களுக்கு எல்லாமே அது வந்து ஒரு ஊக்கமாக இருந்துச்சு. நாங்களும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சாதனை படைக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் எங்களுடைய மனதில் தோணுச்சு. இந்த காலத்தில் ஃபியூஷன், கொலாபரேஷன் அப்படின்ட்டு நிறைய அந்த மாதிரி படைப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க அந்த காலகட்டத்திலே அவங்க செஞ்சுருக்கிறாங்க. சிறு வயதிலிருந்தே நடனத்தில் ஆர்வம் கொண்டிருந்த இவர் தம் 14ஆம் வயதில் இந்தியாவிற்கு சென்று பரதநாட்டியம், கதக், கதகளி, மணிப்புரி ஆகிய நடன வடிவங்களை நன்கு கற்றுக்கொண்டார். அந்த காலத்தில் சினிமா துறையில் ரொம்ப தைரியமாக கால் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அவங்கள நாட்டில் பிறந்தவங்களே வரவழைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்த காலகட்டத்தில் சிங்கப்பூர்லேருந்து ஒரு கலைஞரை ஏற்றுக்கொண்டாங்கன்னா அது சிங்கப்பூருக்கு அவங்க பெருமை செய்திருக்காங்கன்னா சொல்லணும். தொடக்கத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாள படங்களில் தோன்றி பின்னர் ஒரு தொழில்முறை நடன கலைஞராகவும் நடன இயக்குனராகவும் உருமாறி சிறிது காலத்தில் நடிகையாகவும் வலம் வந்தார். கௌரவ தோற்றமாக இருக்கட்டும்,
பலவிதமான கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், நகைச்சுவை கதாபாத்திரமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அவங்க சக்கப்போடு போட்டிருக்கிறாங்க. தென்னிந்திய திரையுலகில் சிங்கப்பூர் மாதவி என்றும் பெயர் பெற்றார். சிங்கப்பூரில் வந்தபொழுது நேஷ்னல் டான்ஸ் அண்ட் தியேட்டர் கம்பெனி அந்த அமைப்பு வந்து நிறைய க்ரியேட்டிவாக பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது பரதநாட்டியத்தை இசைகளை பயன்படுத்தி கொஞ்சம் நவீனப்படுத்தி மற்ற இனங்களும் அதை வந்து புரிகிற மாதிரி நிறைய இன்டர்நேஷ்னலாக நிறைய நாடுகளில் கொண்டு போய் அந்த நடனங்களை செய்தாங்க. நாட்டியங்களையும் நாட்டிய நாடகங்களையும் தயாரித்து வழங்கியதோடு பல நடன பள்ளிகளில் வகுப்புகளையும் நடத்தி வந்தார். சிங்கப்பூரை சார்ந்து அவங்க பல நாடுகளில் போய் நம்ம சிங்கப்பூருடைய கொடியை அவங்க பிடிச்சிருக்கிறாங்க நடனம் வழியாக. அவங்க ஒரு சிங்கை நாட்டு பெண், சிங்கப்பெண். இவர்களின் வரிசையில் இலங்கையில் பிறந்து பல நடன வடிவங்களை பயின்று தன் கணவருடன் இணைந்து அப்சரஸ் ஆர்ட்ஸ் என்னும் அமைப்பை உருவாக்கி பல்வேறு நடன கலைஞர்களின் தோற்றத்திற்கு வித்திட்ட மற்றொரு முன்னோடி நீலா சத்யலிங்கம். மாமியோட ஸ்ட்ரென்த் என்னன்னாக்க ஒரு ப்ரொடக்ஷன் எடுத்துட்டா அவங்க பேக்கேஜிங் இருக்கு இல்லையா, எப்படியோ அந்த மேஜிக் அவங்களுக்கு இருக்கிற அந்த மேஜிக்கை வச்சு அந்த ப்ரொடக்ஷனே பெருசாக்கிடுவாங்க. 5 வருட பரதநாட்டிய பட்டய படிப்பை 2 வருடங்களில் முடித்து 1957 முதல் வகுப்பு ஆனர்ஸ் நிலையில் பட்டம் பெற்றார் நீலா. கலாக்ஷேத்ரா நடனப்பள்ளியில் நடன ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த போது அங்கு இசை ஆசிரியராக பணியாற்றிய சத்யலிங்கத்தை திருமணம் செய்து கொண்டார். ஸோ அவங்க 2 பேரும் சேரும் போதும் அந்த ஞானம் இருக்கு இல்லையா, எந்த மியூசிக்கு எப்படி கொண்டு வர்றது, அதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் போகிறது அப்படின்னு அவங்க வந்து ஊரில் கலாக்ஷேத்ராவில் இருந்தப்பே வந்து லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜ் அவங்க வந்து ஜஃப்னாலேருந்து இங்கே வந்து அங்கே லவ் பண்ணி அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் மாமா பிஸ்னஸ் ஆரம்பித்தார். அதனால் இங்கே வந்து ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பித்தாங்க. மக்கள் கழகத்தின் இந்திய நடனக்குழுவின் பயிற்றுவிப்பாளர், நடன வடிவமைப்பாளர், தேசிய கலைகள் மன்றத்தின் இசை ஆலோசனை குழு உறுப்பினர் என பல பொறுப்புகளை ஏற்று சீராக பணியாற்றினார் நீலா. அவங்க வந்து வெறும் பரதநாட்டியம் மட்டும் சொல்லித்தரதில்லை, கிராமிய நடனங்கள், பாங்க்ரா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி தந்திருக்காங்க. இதை தவிர்த்து மல்டி கல்ச்சுரல் டான்ஸ் ஃபார்மையும் சொல்லி தந்திருக்காங்க. அதாவது ஷி எம்பவர்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கிரியேட் அ நியூ. புதுமையாக செய்யுங்க, வித்தியாசமாக செய்யுங்க, இதையும் ஒரு கலந்து செய்யுங்க, அப்போ தான் சிங்கப்பூர் ஐடென்டிட்டி உருவாகும் அப்படின்னு அவங்க ரொம்ப நம்பினாங்க. இன்று வரை இந்திய பாரம்பரிய நடனத்தில் சிறப்பு தேர்ச்சி பெறும் கலைஞர் ஒருவருக்கு அப்சராஸ் ஆர்ட்ஸ் ஆண்டுதோறும் நீலா சத்யலிங்கம் நினைவு அறக்கட்டளை விருதை வழங்கி வருகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் மெடல் வின்னர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய கலையை வந்து கரெக்டாக கொண்டு சேர்க்கணுங்கிற எண்ணத்தோடு தான் வந்து முயற்சி எடுத்திருக்காங்க. உதாரணத்திற்கு ஆண்டி பாஸ்கர் நிறைய வந்து சைனீஸ், மலே ஸ்டோரிஸ் எல்லாம் எடுத்து அதை வந்து நடனமாக வந்து வழங்கியிருக்காங்க. நீலா மாமி நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனீஸ் டான்ஸ் ப்ராப்ஸ், இந்தியன் டான்ஸ் ப்ராப்ஸ் அது எல்லாத்தையும் வந்து சேர்த்துருக்காங்க. மாதவி கிருஷ்ணன் வந்து அவங்க நடன அமைப்பிலேயே அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய யூனிக் பாயிண்ட்னு சொல்லுவேன். எது நம்ம வந்து அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணாமல் பரதநாட்டியத்தை எடுத்து சிங்கப்பூர் சமுதாயத்திற்கு அது எப்படி ரெலவெண்டாக இருக்குதோ அதை அவங்கெல்லாம் கொண்டு சேர்த்திருக்காங்க. புத்தாக்க முயற்சிகளையும் பன்முக பண்பாட்டு கூறுகளையும் இணைத்து தமிழ் கலைத்துறைக்கு தொண்டாற்றிய இம்மூவருமே சிங்கப்பூர் மாதர் புகழரங்கில் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். நாட்டியத்தின் மூலம் சமுதாயத்தின் பன்முகத்தன்மையை கொண்டாடி இளைய தலைமுறை கலைஞர்களுக்கு வழிகாட்டிய இவர்களின் சாதனை சிங்கப்பூரின் கலை வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும்.